சூப்பராக அரைச்சாச்சு பாருங்க. தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. வாசம் கமன்னு அடிக்குது. இப்படியே ஒரு 3 சப்பாத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி, நம்ம தயிர் சென்னா. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டுறது, ஸ்போர்ட்ஸ் விளாட்றது இல்லையா? ஐ, எனக்கு புட்டு சூப்பராக வந்துருச்சு. கொக்கர கொக்கோ, ஓ கொக்கர கொக்கோ. அத்தி மரம் அதனோட இலைகளை தான் இப்போ காஞ்சிருச்சு, எல்லாமே சருகாட்டம். இப்போ இது எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு போய் நம்ம கடைசியாக உங்களை கல்யாணம் பண்ணி குப்பை தூப்பு இருக்கிற அளவுக்கு எனக்கு குழந்துட்டா. பப்பாளி காய்ச்சோடு இருக்குதான். இன்னைக்கு காலையில் நம்ம செய்ய போகிற டிஃபன் என்ன அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஹெல்த்தியானதாக செய்யலாம் அப்படின்ட்டு கம்பு தோசை. கம்பு 1 கப்பு, 1/2 கப்பு வந்து பச்சை பயிறு, ஒரு 1/4 கப்பு வந்து கவுனி அரிசி, பச்சரிசி கவுனி அரிசி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது 3மே நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது கம்பு, ஊற வச்ச கம்பு, அது கூட வந்து பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம், உப்பு, இது மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். சரிங்களா? பச்சை மிளகா, இஞ்சி, அதுக்கப்புறம் சீரகம், கூட வந்து உப்பு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக அரைச்சாச்சு பாருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம்லாம் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். எனக்கு வேண்டாம், ப்ளைனாக சுட்டு தரலாங்கிறதுனால தான் நான் எதுவுமே போடல. வெறும் கொத்தமல்லி தழை மட்டும்தான் நான் சேர்த்திருக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இன்றைக்கி வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து அவனுக்கு தயிர் சோலை பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து இன்ஸ்டா பேஜுக்காக செஞ்சேன். ரொம்ப ஈஸியும் கூட. வெள்ளை கொண்டக்கடலை வச்சு, ஊற வச்சு வெள்ளை கொண்டக்கடலை வச்சு இந்த கிரேவி செஞ்சேன் சப்பாத்திக்கு. இது வந்து லஞ்சுக்கு, இது வந்து காலைல டிஃபனுக்கு. இப்போ நான் மாவு பிணைஞ்சிட்டு உங்கள்கிட்ட நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. வாசம் கமன்னு அடிக்குது. இப்படியே இன்னைக்கு தயிர் சோலையவே சாப்பிடட்டும். தம்பி எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்துறோம். நீங்கள் வந்து பச்சரிசியே வந்து கவுனி அரிசி, வரகரிசி, சாமரிசி, இது மாதிரி அரிசிங்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஹெல்த்தியானதாக போயிடும். உங்களுக்கு நான் நார்மலாக நம்ம சாப்பாட்டு அரிசி சேர்த்தாம, நான் அதனால தான் கவுனி அரிசி சேர்த்துக்கிட்டேன். அதனால் சூப்பராக வந்திருக்கு, நல்லாவே வருது. இப்போ நம்ம கூழ் வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் மாவுக்கு 1 டம்ளர் ஊற்றினமாவே சரியாக இருக்குங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறது எனக்கும் விகாஸுக்கும். ஓகே, சூப்பரா. அவ்வளோதாங்க, லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஒரு 3 சப்பாத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி, நம்ம தயிர் சென்னா செஞ்சேன் இல்லைங்களா, அதுதான் செஞ்சுருக்கேன். காலையிலே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னான். நிறைய பேர் இந்த கவுனி கஞ்சி எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இது ஒன்றுமே இல்லை. கவுனி அரிசியை ஊற வச்சு, நைட்டு ஊற வச்சு, காலையில் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதை வறுத்துருங்க. வறுத்துட்டு அதில் பாதி அளவுக்கு இது போட்டேன், கொள்ளு போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் பார்லிக் ரைஸ் போட்டுக்கிட்டேன். அதையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரக மிளகு போட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட வேண்டியது தான். வேறு எதுவும் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நான் முன்னாடி போட்டதில் இந்த பலகாரம் செய்கிற வீடியோ செஞ்சேன் இல்லைங்களா, எள்ளுருண்டை, அதில் போட்டிருப்பேன். வேணுங்கிறீங்க செக் பண்ணி கூட பார்த்துக்குங்க.
இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சளி பிடிச்சிருக்குல்ல அந்த டைம்லாம் அந்த கொள்ளு போட்டிருக்கிறதுனால அது கொடுத்தா நல்லா இருக்குது. அதனால தான் இப்போ 3 நாளாகவே கொடுத்துட்ருக்கேன் அவனுக்கு. ஓகே, லஞ்ச் ரெடி. தம்பி இதை குடிச்சிட்டு கிளம்புங்க. டே கஞ்சி ரெடி முடியா. நீ என்ன ஒயிட் ஷூவா? ஸ்போர்ட்ஸாடா? ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டுறது, ஸ்போர்ட்ஸ் விளாட்றது இல்லையா? ரெடியாக போய் இருக்கிறாங்கப்பா. கார் வெளியில் போய் நிற்கிது. சரி. ஆ இன்றைக்கி நம்ம மேல்காட்டில் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுருக்காங்க. ஃபுல்லாக கத்திரி செடிக்கெல்லாம் தண்ணி பாஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்படி தான் நாங்கள் சொட்டு நீர் வந்து விட்டுறது. இன்றைக்கி இந்த முருங்கை மரத்தை தான் வெட்ட போகிறோம். காய் ஃபுல்லாக காஞ்சி போச்சு பாருங்களேன். அதனால் இப்போ இது வெட்டி விட்டமாக தான் புது துளிர் வைக்கும். அப்போ தான் காயும் நல்லாயிருக்கும், தலையும் சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காகவே வெட்டுறதுக்கு ஆள் பிடிச்சிருக்குறேன். ஐநாறு தம்பி கூப்பிட்டு இன்னைக்கு வெட்டுன்னு இருக்கிறேன். உயர்ந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே. போதும். அவ்வளோதான் உன்னால வெட்டி வெட்ட முடியும். வெட்டு. சூப்பர். அந்த மரத்தையும் வெட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு வெறும் சொனப்புழுவுங்க. எவ்வளோ சொனப்புழு இருக்குது பாருங்க. மரம் ஃபுல்லாக இன்னும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வெட்டியிருக்கணும். இந்த மாதிரிலாம் சொனப்புழு இருக்கிறதுனால தாங்க இந்த மரத்தை வந்து வீட்டுக்கிட்ட வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் நாம் அதெல்லாம் கேட்குறதே இல்லை, வீட்டுக்கிட்டே வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சொனப்புழு வந்துருச்சு, பிள்ளைங்க மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது. ஆனால் பெரியவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதில் கட்டாயம் ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் இருக்கும் கட்டாயமாக. ஒடியாந்துட்டான் இந்தாண்டா. மேலே புழு விழுந்துருச்சுன்னா கொக்கர கொக்கோ. கொக்கர கொக்கோ. என்ன வாங்கல இந்த அத்தி மரத்தோடைய இலைகளை நம்ம வெட்டி போட்டோம் இல்லைங்களா, அத்தி மரம் அதனுடைய இலைகளை தான் இப்போ காஞ்சிருச்சு எல்லாமே சருகாட்டம். இப்போ இது எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு போய் நம்ம மாமரத்துக்கு கீழே குழியை பறித்து கொஞ்சம் கொத்தி விட்டு அதில் போட்டு விட்டலாம். அதில் இன்னும் ஒரு நாள் வச்சு விட்டோமா நல்லா தூளாட்டு ஆயிரும் இந்த சருகை. அதை நல்லா நுணுக்கி விட்டு போட்டு விட்டலாம். ஏன்னாக்கா அது குச்சாக வருது, நல்லா வரலன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தங்க மெசேஜில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அத்தி மரத்து இலையை போடுங்க அது நல்லா வரும் அப்படின்னாங்க. சரி இதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்மக்கிட்ட தான் அத்தி மரத்து இலை இருக்குது இல்லைங்களா. அதுக்கு தான் இன்றைக்கி எல்லாம் பொறுக்கலான்னு வந்திருக்கிறேன். ஓரளவுக்கு பொறுக்கிட்டு போய் கொண்டு போய் போட்டுடலாம். ஒன்றொன்னா பொறுக்கி எப்போ சேர்த்துறதுன்னு சொல்லிட்டு ஐநார் அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து வந்துட்டான். சூப்பராக இதில் கூட்டி குமிக்க முடியுது பாருங்களேன். ஈஸியாக இருக்குது இதில் குமிக்கிறது. இவ்வளோ நேரம் நான் குச்சித்து வச்சு தள்ளி இவ்வளோ சேர்த்துனேன். இப்போ தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருக்குது. இதுக்கு மேலே அள்ளி போட்டுடலாம். போதுமாடா, குப்பை மட்டும் நான் தூக்கிட்டு போகிறது நீ வீடியோ எடுக்கணுமாடா. கேட்டா வாடா போலாம், வாடா போலாம். நீ அந்த குப்பை கூட்டுற விளக்கு மாற வச்சிருக்கிறதுக்கும் அதை தூக்கிட்டு வர்றதுக்கும் எப்படி ரோட்டில் குப்பை பண்ணிட்டு போவாங்களா அவளாட்டமே இருக்குதியாப்பா. எங்க எப்படி எங்கள் அப்பா வச்சுருந்தாங்க, கடைசியாக உங்களை கல்யாணம் பண்ணி குப்பை தூப்பு இருக்கிற அளவுக்கு எனக்கு கொண்டுட்டேன்.
உடனே ரோட்ல போய் தான் குப்பை பொறுக்கலாம். நான் காட்டுல குப்பையை கூட்டி பொறுக்கி கூட்டிட்டேன். ஏப்பா எங்க அப்பா எல்லாம் தென்னை மரத்தோட தோப்பு தாம்பா கொடுத்தாங்க. நீ தான்ப்பா செடி வைக்கிறது இடம் வேணும், செடி வைக்கிறது இடம் வேணும், நீயே தான் குப்பை பொறுக்கி வைக்கிற. செடி வைக்கிறதுக்கு இடம் வேணும்னா இப்ப குப்பை பொறுக்க விடுவியா இருக்கு? நாய் வேஷம் போட்டா குறைச்சு தானே தீரணும். நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்பப்போ வந்து இல்லைண்ணா, நான் அப்பப்போ பார்த்துட்டே தான் இருக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தேன். நம்மளது முல்சீத்தா வந்து காய் வச்சிருக்குது. அதான் பழுத்துக்குச்சு கண்ணு வந்து பறிச்சுக்கோங்கிறாரு. வீடியோ எடுக்கிறதுனா எடுத்துக்கோன்னாரு. சூப்பராக இருக்குதுண்ணா. அதான் இன்னைக்கு பறிச்சலான்னு. இதுவே ஒரு 2 கிலோக்கு மேலே இருக்க மாட்டேங்குது. பப்பாளி காய் சோடுக்குதான். ஆமா, எதுவும் டேமேஜ் ஆகல, நல்லா இருக்குது. ஏன்னா இல்ல எந்த பூச்சி இல்ல, அதெல்லாம் எதுவுமே இதுல பூச்சி போல. பூச்சி போக ஆமா, தொட்டா நசுங்குது, கொஞ்சம் லைட்டா நசுங்குது பாருங்க. கலர் வந்து வெளிர் பச்சையா ஆயிருச்சு இல்ல. சூப்பரா இருக்குதுண்ணா காய். தண்ணி கட்டிட்டாங்க, இல்லாட்டினா நானே கூட போய் பறிச்சிருப்பேன். தண்ணி ஃபுல்லா நிக்குது மஞ்சள் காட்டுக்குள்ள. காலை வச்சோமா சொதக்குன்னு இருக்கும். அதுக்கு தான் நானே பறிச்சு தரேன்னு பறிச்சிட்டாரு. சூப்பர். இன்றைக்கி வந்து புட்டு தான் செய்ய போகிறேங்க விகாஸ் தம்பிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக. அதுவும் கவுனி அரிசியை அரைச்சி புட்டு மாவாக ரெடி பண்ணியிருக்கேன். அது கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கிட்டு நம்ம வந்து சுடு தண்ணி போட்டு கலந்து வச்சிட வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் வச்சுட்டோமா போதும், அதுக்கப்புறம் அப்படியே ஊறிடும். நம்ம கவுனி அரிசி எங்கள் வீட்டில் பச்சரிசியாக இருக்குது. கவுனியை நம்ம காட்டில் விளைவிச்சதுனால, அதனால் அந்த அரிசியை வேஸ்ட்டு பண்ணும் அப்படின்ட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன். தண்ணியில் ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழித்து நல்லா காய வச்சு நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன். இதுதான் புட்டு மாவு. நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை நம்ம புட்டு செய்யாமல் நம்ம ஏன் புட்டு மாவு கடையில் வாங்கணும் அப்படின்ட்டு தான் இது மாதிரி பண்ணிட்டேன். இது நல்லா இது மாதிரி பிணைஞ்சி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊறுட்டுங்க. ஊறுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த ட்ரிப்பு இனிப்பு புட்டு மாவு புட்டு செய்யல, காரம் தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறது காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக கலந்து விட்டுட்டேங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கு தான் தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். இது இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்து இதுக்கு தேவையான வதக்கல் பொருளெல்லாம் வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். ரொம்ப ஈஸியான வேலை தான். 10 நிமிஷத்தில் விகாஸ் தம்பி வந்துடுவான். அதுக்குள்ளே நம்ம செஞ்சோமா கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம், திருகின தேங்காய், இது வரமிளகாய், அதுக்கப்புறம் சீரகப்பொடி, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த கேரளா டிஷ்ஷுனாவே தேங்காய் எண்ணெய் தாங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லே நமக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் போட்டுக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம இனிப்பே சாப்பிடுவோம் புட்டில். இந்த ட்ரிப்பு இந்த மாதிரி ஒரு கார புட்டு, அது இல்லாமல் ஹெல்த்தியான புட்டுன்னு சொல்ல போகிறேன் பாருங்களேன். அது ஹெல்த்திக்கு என்ன சேர்க்க போகிறேங்கிறத மட்டும் பாருங்கள் நீங்களே. சூப்பராக ஹெல்த்தி புட்டு இது. இந்த பசங்களுக்கு எது எதெல்லாம் என்னென்னத்தை மறைக்கிறதா இருக்குது பாருங்கள். மிளகாய் தூள், கொஞ்சம் சீரகப்பொடி, அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக திருகின தேங்காய், அவ்வளோதாங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த மசாலாவை நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த புட்டு மாவு கூட சேர்த்திட வேண்டியது தான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அது கூட கொஞ்சம் ஆறட்டும், அது கூட சேர்த்திடலாம். நான் வந்து பச்சை பயிரை வந்து ஊற வச்சுருக்கேங்க. நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் வந்து நல்லா முளப்பு வரட்டுன்னு போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி ட்ரே விற்கிதுங்க நிறைய இடங்களில். கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து இந்த ஊறின பச்சை பயிரை போட்டு வச்சிட்டோமா நாளைக்கெலாம் நல்லாவே முளப்பு வந்துடும். இன்றைக்கி கொஞ்சமாக முளப்பு வந்துருக்கு பார்த்தீங்களா.
நான் வந்து இப்படி தான் முளை கட்டுவேன். ஏன்னா சும்மா நார்மலாக இதில் அந்த என்ன ஜல்லடியில் கூட பண்ணலாம். நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறது. ஒரு எக்ஸிபிஷனில் போனப்போ வாங்கினேங்க. சரி அதனால் ஏன் அது வேஸ்ட்டு பண்ணணுன்னு சொல்லிட்டு இதுலேயும் நான் ஊற வச்சுக்கிறது. நான் இதில் கொஞ்சமாக நம்ம வந்து பச்சை பயிறு அதை கூட சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம புட்டு கூடிய நம்ம பச்சை பயிரையும் சேர்த்தி கொடுத்தோமா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான், அதுக்கு தான். இப்போ இதை வந்து இது நல்லா வதக்கினதை நம்ம இந்த புட்டு மாவு கூட சேர்த்திடலாம். நீங்களும் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வந்தவுடனே எதை சாப்பிட்லாமோன்னு அப்படியே வயிறு ஆண் இருக்கும். அப்படியே அந்த டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியாக கொடுத்தோமா, இதில் ஹெல்த்தியாக இதில் ஏதோ போட்டிருக்காங்க அப்படிலாம் தெரியாது. ஏதோ அம்மா கொடுத்துக்குறாங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது கூட நம்ம பச்சை பயிரும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, போட்டு நல்லா கலந்துட்டு இதுக்கப்புறம் புட்டு மாவில் நம்ம உள்ளே வச்சு வேக வச்சு, எப்போ நார்மலாக நம்ம வேக வைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கலக்கிட்டு காட்டுறேன். நீங்கள் ஒயிட் கலர் புட்டு மாவாக இருந்தால் உங்களுக்கு கலராக நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். இது வந்து கவுனி அரிசிங்கிறதுனால ரெட்டாக தெரியுது, உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி தெரியுது. ஆனால் உங்களுக்கு ஒயிட் கலரில் நல்லாவே தெரியும். சரிங்களா? கலராக முக்கியம் நமக்கு? சொல்லுங்கள், ஹெல்த்து தானே முக்கியம், சத்து தான் முக்கியம். சத்து தான் முக்கியம். சத்து அதனால் இப்போ இதை வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம புட்டு மாவில் புட்டு குழலில் போட்டுடலாம். ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை பயிரை பழையபடி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு நாள் வந்து மூடி வச்சோமா போதுங்க, நாளைக்கெலாம் நம்ம மூடி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாளைக்கெலாம் நல்லா முளைப்பு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், புட்டுக்குழலில் போட வேண்டியது தான். கொஞ்சமாக எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேங்காய், திருகின தேங்காய் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த புட்டு மாவை இதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நாம் தான் வந்து நம்ம வீட்டுக்கு செஃப்பு. அப்படிங்க, முடிச்சாச்சா? கொஞ்சமாக தேங்காய் திருகல், அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக நம்ம கலக்கி வச்சுக்கிற புட்டு மாவு. நீங்கள் பச்சை பயிர் இன்னும் கூட கலந்துக்கலாம். என் பையன் உன்னுடைய அன்புக்கு அளவே இல்லையாம்மா அப்படிமா. ஏன்னா காலையில் நெய் தோசை சுட்டு கொடுத்தானுங்களா, அந்த நெய் தோசையை பார்த்துட்டு நீ தோசையில் நெய்யை ஊற்றிருக்கிற, நெய்யில் தோசையை ஊற்றிருக்கிறான்னு கேட்டான். உன் அன்பு எனக்கு புரியுது, ஆனால் நீ என்ன அன்புங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணுற அப்படின்னா. அதனால் கொஞ்சம் லிமிட்டாகவே நம்ம போட்டுக்கலாம் பச்சை பயிரெலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இதை கொண்டு போய் குக்கரில் வச்சுட்டோமாக்கா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓகே, நம்ம புட்டு ரெடி. வேக வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா குக்கரில் வெறும் தண்ணி மட்டும் வச்சு இப்படி மூடி போட வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த ஓட்டைக்குள்ளார இங்கே இருக்கிற அடியில் இருக்கிற இந்த ஹோல்ஸ் வந்து இந்த ஓட்டையில் ஃபிட் ஆகணும். அப்படி வச்சிட்டோமாக்க முடிஞ்சுது. இது கூட எங்களுக்கு வைக்க தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எங்கள் வினிஷா பொண்ணு மாதிரி புதுசாக வர பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லைங்களா, அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் அதுக்காக தான் காட்டினேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி வைக்கணும்னா எப்படிமா வைக்கணும் அப்படின்னு கேட்பா எங்கள் வினிஷா, அதுக்காக தான் காட்டினேன். சரிங்களா? இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கூட போதும். மேலே புகுன்னு புகை வரும். அது வந்துச்சுனாவே, ஆவி வந்துச்சுனாவே நம்ம இறக்கிடலாம். ரெடியானதுக்கப்புறம் காட்டுறேன். சூப்பராக வெந்துருச்சிங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து கொட்டிட வேண்டியது தான். இப்போ நம்ம அழகாக வருமானு தெரியல, எடுத்து விட்டு பார்ப்போம். வருது. அப்படியே அசாதம் எடுத்துடுங்க. எனக்கு புட்டு சூப்பராக வந்துருச்சு. ஃபுல்லாக எடுத்துட்டிங்களாங்க? சூப்பர், அழகாக வந்துருக்குல்ல. புட்டு எப்பவும் இப்படி வந்தால் தான் அழகாக இருக்கும். இல்லை சக்கரை போடக்கூடாதுங்க, இது வந்து காரம் போட்டு சாப்பிட்றது. சரியா? போதும், கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். இருங்க இதுக்குள்ளே வச்சுருங்க. இப்போ போடுங்க அடுத்த பேட்ச். நீங்கள் போய் சூடாக சாப்பிடுங்க, நான் எடுத்து வச்சுட்டு வரேன். சாப்பிடுங்க, செஞ்சு கொடுத்துக்கிறேன்ல, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும்ல. என்ன பண்ணுது? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அரிசிக்கு அரிசி வித்தியாசம் வருங்க.
நாங்கள் கவுனி அரிசியில் செஞ்சதுனால அதனோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒயிட் கலர் அரிசியில் செஞ்சீங்கன்னா, பச்சை அரிசியில் செஞ்சீங்கன்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ம், ரெட் ரைஸ் வாங்கிடும். சிகப்பரிசி கடையில் சிகப்பரிசி புட்டு மாவுனே விற்கிது. அது வாங்கினீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அரிசிக்கு அரிசி வித்தியாசம் இருக்குமே தவிர மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் கூட பச்சை பயிறு போட்டிருக்கலாம். எனக்கு இப்போ சாப்பிடும் போது தான் தெரியுது கம்மியாக போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறமே நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ட்டு. என்ன பயப்படுத்துற அப்படி? என்னடா அது? உனக்கு தான் புட்டு செஞ்சு வச்சுக்கிறேன், வா சீக்கிரமா சீக்கிரமா. கை கால் மஞ்சள். நேற்றுக்கு இனிப்பு புட்டு, இன்னைக்கு கார புட்டு. எப்படி? அதான உடம்புக்கு நல்லது. ஒழுங்காக சாப்பிடு. போய் மூஞ்சி கை காலம் கழுவிட்டு வா. எல்லாரும் கொசுவுக்கு வந்து எல்லாம் அந்த என்ன ப்ளக் பாயிண்டில் ஒன்று சொருவாங்களே, கொசு விரட்டி சொருகுவீங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் கொசுக்கு என்ன வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு சட்டியில் நாங்கள் வந்து தேங்காய் மட்டையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நொச்சி ஆடாதோட என்னங்க வேறு என்னங்க போட்டிருக்கீங்க. மெயினாக நொச்சி போட்டாலே அந்த வாசத்துக்கு வராதுமாங்க. இப்போ பார்த்தீங்களா அது 2 தான் போட்டிருக்குது. வேப்ப இல்லை இந்த கசப்பு தன்மை இருக்கிற எதை போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அது நல்லா விரட்டிடும் கொசுவை. அதனால தான் இன்றைக்கி போட்டு விட்ருக்குறோம். இதுக்கு மேலே போட்டு விட்டுற வேண்டியது தான். இது பாருங்களேன், வீடு ஃபுல்லாக பரப்ப ஆரம்பிக்குது. அப்படியே வாசமும் சூப்பராக இருக்குது, கமக்கமானு இருக்குது. என்ன சாம்பிராணி அதெல்லாம் இது எடுத்து சாப்பிட்றோம், அந்த அளவுக்கு வாசடிக்குது. ஏங்க இது நம்ம அல்ல, இது சுவாசம் பண்ணால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க. சளி தொந்தரவு இருக்காது இது சுவாசிக்கிறதுனால. அதனால நீங்களுமே இந்த மாதிரி உங்கள் வீடுகளில் வந்து ஆனால் கொசு விரட்டி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.